السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين الشاكرين، والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: إن العلماء ورثة الأنبياء. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي إلى أحد، إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. மஹதரத்துல் காதிரியா சபை அரபிக் கல்லூரியுடைய 150வது ஆண்டு நிறைவு பெருவிழாவிலே இந்த 2வது நாள் நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, நிர்வாகிகளே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், மாணவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறை நேசர்களுடைய தர்பாரிலே நம்மையெல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் சுவன பூஞ்சோலையில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இந்த நல்லடியார்களோடும் அல்லாஹ் நம் அனைவர்களை ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமர்வு ஃபிக்ஹுடைய அமர்வு என்பதை நாம் அறிந்தோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அவன் இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டங்களை அவன் அறிந்திருப்பது மிக அவசியம். இஸ்லாமுடைய சட்டங்களுடைய அடிப்படை எதுவென்று சொன்னால் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். ஆரம்பமாக அல்லாஹுடைய கலாமாகின்ற குர்ஆன் ஷெரீஃப், அதுதான் அடிப்படை. இரண்டாவது நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய வழிமுறை இரண்டாவது அடிப்படை. அதற்கு அடுத்தபடியாக இஜ்மா என்று சொல்லக்கூடிய முஜ்தஹிதுகளுடைய ஏகோபித்த கருத்து. அதற்கு அடுத்தபடியாக அந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை பெறக்கூடிய கியாஸ் என்று சொல்லக்கூடிய முறை. இந்த 4ம் தான் இஸ்லாமுடைய அடிப்படை. ஆனால் இந்த 4 அடிப்படை என்பது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சாமானிய மனிதர்களால் அதை விளங்க முடியாது என்பது அந்த துறையில் செல்லுகின்ற பொழுது சென்றவர்கள் அதை நமக்கு விளக்கி தந்துள்ளார்கள். குர்ஆனையும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகள், இவைகளை அறிந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய சட்டத்தை விளங்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே நம்முடைய கைகளிலே காண கிடைக்கக்கூடிய, நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய கிரந்தங்களில் அடங்கி இருக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய மொத்த எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட
50,000 ஹதீஸ்கள் கூட நம்மால் நம்முடைய கையில் உள்ள கிரந்தங்கள் மூலமாக பெற முடியாது. ஆனால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்த இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய மகான்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த மகான்களை, அந்த மேதைகளை, அந்த ஹதீஸ்களை வல்லுநர்களை நாம் அணுக வேண்டும் என்பது உலகத்தில் எந்த மனிதனும் மறுக்க முடியாத விஷயம். அந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து நேரடியாக சட்டங்களை தொகுப்பதற்காக வேண்டி ஆய்வு செய்ய தகுதி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த 4 இமாம்கள் இருந்தார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாமு தாரில் ஹிஜ்ரா மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாமு நாசிர் சுன்னா இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு, இமாமு சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 இமாம்களும் குர்ஆன் ஹதீஸில் இருந்து குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள் என்றும், அந்த ஹதீஸ்களிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்வதற்கு முழுக்க தகுதி பெற்றவர்கள் என்றும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்றளவும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதுஹபுடைய இமாம்களில் 4வது இமாமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரா 300க்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டவர்கள். எனவேதான் இஸ்லாமிய உலகம் சொல்கிறது, ஹிஜ்ரா 300க்கு பிறகு குர்ஆன் ஹதீஸில் இருந்து சுதந்திரமாக சுயமாக ஆய்வு செய்ய தகுதியுள்ள ஒரு முஜ்தஹிதுகள் உருவாகவில்லை என்று இஸ்லாமிய உலகம் சொல்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஏராளமான உலமாக்கள் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தஃப்சீர்களிலே புகழ்பெற்ற தஃப்சீர் இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஜல்லு தஃபாசீரி வ அஅலமுஹா, தஃப்சீர்களிலேயே உயர்ந்த தஃப்சீர் என்று சொல்லப்படக்கூடிய ஜாமிஉல் பயான், அதை எழுதிய இமாம் முஹம்மது பின் ஜரீர் தபரி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய கலைகள் அனைத்தையும் கரைத்து குடித்தவர்கள். அவர்கள் வஃபாத்தானது ஹிஜ்ராவுடைய 310 வஃபாத்தானார்கள். எப்போ 4 இமாம்களாகின்ற அந்த 4 இமாம்கள் ஹிஜ்ரா 300க்கு முன்னால் வஃபாத்தாகி அதற்கு அடுத்தபடியாக 4வது நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்தில் இமாம் இப்னு ஜரீர் தபரி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானவர்கள். அவர்கள் தங்களுடைய காலகட்டத்தில் அன்று சொன்னார்கள், நானும் ஒரு முஜ்தஹித் என்பதாக. நம்மை போன்றவர்கள் அல்ல, பல நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். அவர்கள் நானும் ஒரு முஜ்தஹித் என்று சொன்ன பொழுது இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மீசானுல் குப்ராவில் சொல்கிறார்கள், முஸ்லிம் உலகம் வலம் யுஸல்லம் லஹு தாலிக், அந்த தகுதி உங்களுக்கு இல்லை என்பதாக அன்று வாழ்ந்த எல்லா உலமாக்களும் சொன்னார்கள். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது ஹிஜ்ராவுடைய 1438 தாண்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து மறைந்து 1100 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்று வாழக்கூடிய நாம் எப்படி குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நேரடியாக ஹதீஸ்கள் சட்டங்களை ஆய்வு செய்ய தகுதி உண்டு என்று சொல்ல முடியும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த 4 இமாம்களிலே இன்று உலகத்தில் 2வதாக உலக முஸ்லிம்களில் பெரும்பான்மையான ஏராளமான உலக முஸ்லிம்கள் தங்களுடைய சட்டங்களை விளக்கம் சொல்லக்கூடிய இமாமாக பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். முதலாக இமாமுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் 4 இமாம்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் 2வதாக உலகத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய மதுஹப் இமாமுன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. யார் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு? சாதாரண ஆளா? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு குரைஷா ஃபஇன்ன ஆலிமஹா யம்லஉ திபாக்கல் அர்தி இல்மா. குரைஷி கோத்திரத்தை நீங்கள் குறை சொல்லாதீங்க.
குறைஷி கோத்திரத்தை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீர்கள். காரணம் அந்த குறைஷி கோத்திரத்திலே ஒரு அறிஞர் தோன்றுவார். ஒரு அறிஞர் தோன்றுவார். அவர் என்ன செய்வார்? இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் தன் அறிவை கொண்டு நிரப்புவார். இந்த ஹதீஸ் ஏராளமான சஹீஹான ஹதீஸுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யார் அந்த ஆலிமு குரைஷ்? அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியவர்கள், அதற்கு தகுதியானவங்க சொல்ல வேண்டும். நாம் நேரமே சொன்னமே, 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட இந்த ஆலிம் யார் தெரியுமா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஷரஹுல் முஹத்தபில் சொல்கிறார், வஹமலஹுல் உலமா மினல் முத்தகத்திமீன வல் முத்தஅখিரீன். உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் இந்த ஹதீஸை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்ய தகுதி உள்ளவர்கள் என்பதில் உலக முஸ்லிம்கள் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் இன்று நம்முடைய இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்களிலே முக்கியமான ஒரு மாணவர் முஹம்மது பின் ஹஸன் ஷைபானி ரலியல்லாஹு. யாரு? முஹம்மது பின் ஹஸன் ஷைபானி. கிட்டத்தட்ட 1000 கிதாபுகளை எழுதியவர்கள். பக்தாதிலே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரஹிமஹுல்லாஹை பார்க்க சென்றார்கள். அவர்கள்ட்ட இவர்கள் ஓதினார்கள். இமாம் ஷாஃபியிட்ட அவர்களும் ஓதினார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லுகின்ற பொழுது முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு நாள் இமாம் ஷாஃபிஈ அவர்கள் இமாமுல் ஆலம் அவர்கள் எழுதிய ஒரு கிதாபை வாங்கினார்கள். கிதாபுல் அவுசத். கிதாபுல் அவுசத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை என்னிடமிருந்து வாங்கினார்கள். மறுநாள் கொண்டு தந்துட்டாங்க. எதை? கிதாப். எப்படி தந்தாங்க? அந்த கிதாபில் உள்ள அனைத்தையும் மனப்பாடம் செய்து விட்டு தந்தார்கள். நம்ம எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு யாசீன் சூரா 83 ஆயத்து உள்ள ஒரு யாசீன் சூறாவை மனப்பாடம் செய்வதற்கு இன்னைக்கு நம்மால் முடியுதா? ஒரு 10,000 ஹதீஸை நம்மால் மனப்பாடம் செய்ய முடியுதா? ஆனால் முஜ்தஹிதுகளாக இருக்கக்கூடிய 4 இமாம்களும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் கேள்விப்படக்கூடிய இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் பைஹக்கி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் முஹத்திஸ்கள். ஒரு தடவை இப்னு ஹுஸைமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், வரலாறுகள் ஹதீஸ் துறையில் பழக்கம் உள்ள உலமாக்களுக்கு தெரியும், இமாமுல் அஇம்மா என்று சொல்லக்கூடிய இமாம், இமாம்களுக்கெல்லாம் இமாம் என்ற பெயரிலே அறியப்படக்கூடிய இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டாங்க. நாம் இதெல்லாம் எதற்கு சொல்றோம்னு சொன்னா, நாம் நம்முடைய மதுஹபுடைய இமாமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை கரைத்து குடித்து அதிலிருந்து இஜ்திஹாத் ஆய்வு செய்ய முழுக்க தகுதி பெற்றவர்கள். இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, ஹல் தஅலமு சுன்னத்தன் ஸஹீஹத்தன் லம் யூதிஹா ஷாஃபிஈ ஃபீ குதுபிஹி. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யாத எதையாவது ஒரு சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா? யார்கிட்ட கேட்கப்பட்டது? இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கும் சஹீஹ் இப்னு ஹுஸைமா என்று சொல்லக்கூடிய கிதாப் இன்னைக்கும் இருக்குது. அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட அவங்க சொன்னாங்க, லா, இமாம் ஷாஃபிஈக்கு தெரியாத ஹதீஸ் எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இவர்களெல்லாம் யார்? எந்த அளவிற்கு இஸ்லாமிய கல்வித்துறையிலே தங்களை அர்ப்பணித்த மாமேதைகள் எல்லாம் முஜ்தஹிதுகளை இமாமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு ஆள் ஒரு மஸ்அலா கேட்டாங்க. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் தான் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்அலா கேட்டப்போ அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அப்போ அந்த ஆள் கேட்டாங்க, இந்த விஷயத்தில்
சஹீஹான ஹதீஸை நீங்க சொல்லலையே, ஹதீஸை ஆதாரமாக சொல்லவில்லையே என்பதாக சொன்ன பொழுது நான் ஏன் ஹதீஸை சொல்ல வேண்டும்? இந்த விஷயத்தில் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய உறுதியான ஃபத்வா இருக்கிறது. அவர்கள் ஹதீஸ் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் ஒரு தடவை ஒரு மஸ்அலாவை பற்றி இமாம் ஷாஃபி இடத்திலே கேள்வி கேட்டேன். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பதில் சொன்னார்கள், நான் கேட்டேன் இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த ஹதீஸ் இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஹதீஸ் துறையில் ஷாஃபி இமாம் கீழே உள்ளவங்க தான் அப்படின்னு பரப்புறாங்க. அதற்காக சொல்கிறோம், அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு தெரியாத ஒரு மஸ்அலா, எனக்கு தெரியாத ஒரு ஹதீஸ், அதை பற்றி இமாம் ஷாஃபி இடத்தில் வினவிய பொழுது ஷாஃபி இமாம் பதில் சொன்னார்கள், மின் ஐன குல்த, இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹீஹான ஹதீஸை எனக்கு சொல்லித் தந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மதுஹபாக சட்டமாக இந்த உலகத்தில் நிறுவிய எல்லா மசாலாக்களும் அது ஹதீஸுடைய அடிப்படையில் அமையப்பட்டது என்ற ஒரு அடிப்படையை நாம் உணர வேண்டும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் போய் ஆதாரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேடுவதற்கு நாம் முற்பட்டோம் என்று சொன்னால், என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், வாலிபர்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய நாம் இபாதத்து செய்யக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொன்றை ஹதீஸ்ல இருந்து குர்ஆன்ல இருந்து ஆய்வு செய்யலாம் என்று நாம் முற்பட்டோம் என்று சொன்னால் ஒரு ரக்காத்து தொழுகை நம்மளால தொழ முடியாது. ஒரு வக்துடைய ஒது நம்மளால் ஒது செய்ய முடியாது. காரணம், ஒது செய்ய என்ன செய்யணும்? இவன் ஹதீஸ்ல இருந்து ஒது செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் எல்லா கிதாபும் எடுத்து வைக்கணும். புகாரி எடுத்து வைக்கணும். ஒது செய்ய உட்கார்ந்தாச்சு, ஹவுஸுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாச்சு. புகாரி, முஸ்லிம், துர்முதி, இப்னு மாஜா, அபூதாவூத், நசாயி, பைஹக்கி, தாரகுத்னி, உலகத்தில் உள்ள எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் பார்த்து விட்டு தான் ஒது செய்யணும். ஒரு கிதாபில் எப்படி இருக்கும், இன்னொரு கிதாபில் வேற. இவன் எதை எடுப்பான்? அதற்குத்தான் நமக்கு இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனிற்காக அர்ப்பணித்தார்கள். நீங்க சில பேர் சொல்லுவாங்க, அது ஹதீஸ்ல கிடையாதே, அது நான் அப்படி பார்க்கவில்லையே. நாம் சிந்திக்க வேண்டும். இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 900 கிதாபுகளை எழுதியவர்கள். இந்த மஹ்வரா என்பது ஷாஃபிஈ ஃபிக்ஹை போதிப்பதிலே தமிழகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய கல்லூரி. அது மட்டுமல்ல, இந்த காயல்மா நகரிலே ஏராளமான ஷாஃபிஈ மதுஹபை சார்ந்த ஃபுகஹாக்கள் இந்த மண்ணிலே, இந்த மஹ்வராவில் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மேதைகளாக நல்லவர்கள், ஆலிம்கள் இந்த மஹ்வராவில் ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்டங்களை போதித்தவர்கள். அந்த அளவிற்கு ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்டங்கள் என்பது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம ஒரு விஷயத்தை கேட்ட ஹதீஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதற்கு வேண்டி சொல்லுகிறோம். சுயூத்தி இமாம் சொல்றாங்க, இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், சஹீஹுல் புகாரியில் அடிக்கடி உங்களுடைய பெயர் வரும். உங்களை பத்தி ஹதீஸ் துறை வல்லுநர்கள் சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் மூமின்களுடைய தலைவர் என்பதாக போற்றப்பட்ட இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி, அவ்வலு ஜாமிஇல் ஹதீஸி வல் அஸர் இப்னு ஷிஹாபின் ஆமிருல்லாஹு உமர். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை இந்த உலகத்தில் முதலாக கிரந்தத்துடைய முறையில் கோர்வை செய்தவர்கள் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள்ட்ட ஒரு ஆள் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவங்க யார் நம்ம விளங்கணும். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஹதீஸா, அப்படி ஒரு ஹதீஸ் இருப்பதாக எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். யாரு? இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி. அப்போ இந்த ஆள் கேட்டாங்க, அஹஃபில்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லஹு, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா ஹதீஸும் உங்களுக்கு மனப்பாடமான்னு கேட்டாங்க. லா, இல்ல. ஃபனிஸ்ஃபஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களில பாதி ஹதீஸ் மனப்பாடமா? அர்ஜூஹு,
இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்ட ஆளு சொன்னாங்க, நான் சொன்ன ஹதீஸ் நீங்கள் மனப்பாடம் செய்யாத பாதி ஹதீஸ் இருக்கலாம் அல்லவான்னு சொன்னாங்க. 10 லட்சம் ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு 5 லட்சம் தான் தெரியும். இப்போ ஒரு ஆள் அந்த ஹதீஸை மறக்க முடியுமா? இவர் மனப்பாடம் செய்யாத மற்றுள்ள 5 லட்சத்தில் இந்த ஹதீஸ் இருக்கலாம் அல்லவா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மذஹபி. ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் என்னுடைய மذஹப். அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம ஒரு ஹதீஸை பார்த்த உடனே இந்த ஹதீஸ் ஷாஃபி மذஹபுக்கு எதிராக வருது, ஷாஃபி மذஹபை தள்ளு, ஹதீஸை எடு. ஹதீஸ் அந்த ஹதீஸை இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை வச்சு நாம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட ஹதீஸையும் நமக்கு தெரிந்தால்தான் இமாம் ஷாஃபி அவங்க இந்த ஹதீஸை பார்க்கலன்னு சொல்ல முடியும். இந்த இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த வார்த்தையை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா இமாம்களும் சர்ச்சை பண்ணி இருக்கிறாங்க, ஆய்வு செய்திருக்கிறாங்க. மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறது, இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மذஹபி. ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் என்னுடைய மذஹப்னு சொன்னாங்களே, அது இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சவால். என்ன சவால்? என்னுடைய மذஹப் சஹீஹான ஹதீஸிற்கு முரணானதே கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்காவது என்னுடைய மذஹபிற்கு எதிராக ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்டு வர முடியுமா என்ற ஒரு சவால் தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்பதாக இமாம் நபவி தன்னுடைய ஷரஹுல் முஹத்தபுடைய தொடக்கத்திலே சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ நம்ம ஷாஃபிஈ மذஹபுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய 1-2 விஷயங்களை நம்ம பார்ப்போம். நம்முடைய தொழுகை மட்டும் எடுப்போம். ஒரு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த ஷாஃபி மذஹபை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஷாஃபி இமாம் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யமனில் வாழ்ந்தாங்க, மக்காவில் வாழ்ந்தாங்க, மதீனாவில் வாழ்ந்தாங்க, பகதாதுக்கு 2 தடவை போயிருக்கிறாங்க. அவர்களுடைய கடைசி கால அவங்க ஹிஜ்ராவுடைய 150 பிறந்து 204 வஃபாத்தானார்கள். இந்த 204 வஃபாத்தான இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு 199 தான் மிஸ்ருக்கு போறாங்க. நம்முடைய இந்த காயல்மா நகருக்கு பேர் காஹிர் ஃபத்தன் தானே. அந்த காஹிரங்கிற பேர் எங்கிருந்து வந்தது? ஈஜிப்டுடைய தலைநகர் காஹிரா என்கிற பெயர்ல இருந்தா காஹிர் வந்தது. அந்த காஹிராவிலே இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு 199 போறாங்க. எப்போ வஃபாத் ஆகுறாங்க? 204 வஃபாத் ஆகுறாங்க. 5 வருஷம்தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ர் நாட்டில் வாழ்ந்தார்கள். இந்த 5 வருட காலகட்டத்தில் தான் அவர்கள் எழுதிய பெரும்பான்மையான கிதாபுகளும் எழுதப்பட்டது. இப்போ நம்ம ஒரு புக் எழுத ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 5 வருஷம் எடுக்கும் ஒரு புக் எழுதுறதுக்கு. சில ஆள்களுக்கு 1 வருஷம் எடுக்கும். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தன்னுடைய 120 கிரந்தங்களை நன்றாக கவனிக்க வேண்டும். 120 கிதாபுகளை இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு எழுதியது எப்போ? ஹிஜ்ராவுடைய 199 பிறகு மிஸ்ருக்கு வந்தார்களே, அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பெரும்பான்மையான கிதாபை எழுதினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஆயுளிலே நேரங்களிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்திருக்கிறான். நாம் தொழக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஷாஃபிஈ மذஹபுடைய அடிப்படையில் அல்லாஹு அக்பர் இப்படி கை எங்கே கொண்டு வந்துடுவோம். சில ஆட்கள் இப்படி வருவாங்க, இப்படி வந்து சில ஆட்களுக்கு சிலப்போ கீழே விழும், சிலது மேலே நின்றும், சிலர் அப்படி இருக்கிறாங்க. நம்மளை முதல்ல பார்க்குறவன் மேலே கட்டினான்னு சொல்லணும், 2வது பார்க்குறவன் கீழே கட்டினான்னு சொல்லணும், அப்படி சில பேர் கட்டுவாங்க. ஆனால் ஷாஃபிஈ மذஹபுடைய எல்லா கிதாபுகளிலும் என்ன சொல்றாங்க? கையை வைக்க வேண்டியது தஹ்த ஸத்ரி, நெஞ்சிற்கு கீழே. இது ஷாஃபிஈ மذஹபுடைய இமாம்கள் மட்டுமல்ல, ஏராளமான சஹாபிகள், ஏராளமான தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்களுடைய கருத்து என்பதாக இமாம் நபவி ரலியல்லாஹு தன்னுடைய ஷரஹுல் முஹத்தபில் சொல்லிட்டு அதற்கு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலக்கையை கொண்டு இடக்கையில் பிடித்து அலா சதிரிஹில் வைத்தார்கள்.
எதற்கு ஆதாரமா கொண்டு வராங்க? நெஞ்சிற்கு கீழே கையை வைக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக அலா சதுரிஹி என்கிற ஹதீஸை கொண்டு வரார்கள். இந்த அலா சதுரிஹி என்கிற ஹதீஸத்தான் இன்றைக்கு மதுஹபை பின்பற்றாதவர்கள் தங்களுடைய வாதங்களுக்கு ஆதாரமாக சொல்றாங்க. ஆனால் அலா சதுரிஹி என்கிற ஹதீஸுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நெஞ்சிற்கு கீழே என்றுதான் அர்த்தம். காரணம், இந்த விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், மலையாளிகள் கேரளாவில் இருப்பாங்க, உருதுகாரங்க வடநாட்டில் இருப்பாங்க, இங்கிலீஷுகாரங்க அங்கே இருப்பாங்க. அவர்களுடைய தாய்மொழியை ஒழுங்காக படிக்கிறதே பெரிய கஷ்டம். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசியாக இருந்தும் அரபு குடும்பத்தில் பிறந்தும் அரபு மொழியை கற்பதற்கு மட்டும் 20 ஆண்டுகள் செலவழித்தார்கள். அந்த இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலா சதுரிஹி என்கிற அந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னது? நெஞ்சிற்கு கீழே என்றுதான். அலான்னு சொன்ன உடனே மீது மீது மீதுன்னு அந்த அர்த்தம் உலகத்தில் யாருமே சொல்லவில்லை. ஒரே ஒரு ஆளு சொன்னாரு, அவருக்கு பேர் தான் ஷவுகானி, மிஸ்டர் ஷவுகானி. சமீபத்தில் வந்தாள். அந்த ஷவுகானி அன்னைக்குள்ள எல்லா உலமாக்களும் கேள்வி கேட்ட பொழுது நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னாரு ஷவுகானி. நம்ம ஓதக்கூடிய எல்லா அரபு கல்லூரிகளையும் ஓதக்கூடிய ஒரு இந்த இலக்கண சம்பந்தமான ஒரு கிதாப் அல்ஃபியா. இந்த அல்ஃபியா என்பது நபவி இமாம் அவர்களுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அல்ஃபியாவில் அலா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது, எத்தனையோ மயனாவுக்கு வரும்னு சொல்றாங்க. அலான்னு சொன்னா மீதுன்னு மட்டும்தான் அர்த்தம்னு யாருமே உலகத்தில் சொல்லவில்லை. அல்ஃபியால சொல்றாங்க, அலா லில் இஸ்திலா வ மஅனா ஃபீ வஅன் பிஅன் தஜாவுஸன் அனா மன் கத் ஃபதன். அலா, அலா என்பது லில் இஸ்திலா மீது என்ற அர்த்தத்துக்கு வரும். ஃபீ இதில் ஒரு பொருளில் இல் என்ற அர்த்தத்துக்கு வரும். வ அன் ஒன்றை விட்டு கீழே இறங்கியது கீழே என்ற அர்த்தத்துக்கு வரும். அந்த அன் என்ற அர்த்தத்துடைய அடிப்படையில் தான் அலா சதுரிஹி என்ற ஹதீஸ் நெஞ்சிற்கு கீழே என்ற கருத்திற்கு ஆதாரமாக எல்லா இமாம்களும் அவங்க ஆதாரமாக சொல்றாங்க. எனவே அலா சதுரிஹி அப்படின்னு இப்போ இன்னும் என்ன நடக்குன்னு சொன்னா, நல்லா விளங்கின ஒரு விஷயத்தை நம்முடைய இளைஞர்கள் எப்படி வழிகட்டு போறாங்கன்னா, இந்த அலா சதுரிஹி என்கிற ஹதீஸ், இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இந்த மொழிபெயர்க்கிறவங்க நெஞ்சுக்கு நெஞ்சின் மீதுன்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்போ நம்ம வாலிபர்கள் பாருங்க, அபூதாவுதுல வருது, இப்னு ஹுசைமாவில் வருது, நெஞ்சின் மீதுன்னு வருது. நெஞ்சின் மீது நாங்கள் தமிழ்ல வந்தது இப்னு ஹுசைமால, அங்க அரபி மொழியில் வந்தது. அந்த அரபி மொழியுடைய அர்த்தம் நெஞ்சின் மீதுன்னு இந்த மொழிபெயர்த்தவருக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? அப்படி ஒரு அர்த்தம் உலக வரலாற்றில் எந்த ஒரு நல்ல ஒரு ஆலிமும் சொல்லவில்லை சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. எனவே நெஞ்சின் மீது கை கட்டக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுக்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய அலா சதுரிஹி என்கிற ஹதீஸ் அவர்களுக்கு ஒருபோதும் ஆதாரமாக அமையவே அமையாது. இன்னும் ஒரு விஷயம், நம்முடைய ஷாஃபிஈ மதுஹபுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு அமல் தான் என்னது? சுபுஹ் தொழுகையில் ஓதக்கூடிய குனூத். ஓதுமா இல்லையா குனூத்து? சுபுஹ் தொழுகையில் 2வது ரக்காத்தில் ருக்கூஉக்கு பிறகு என்ன செய்யப்படும்? குனூத் ஓதப்படும். இது சில பேர் என்ன செய்வாங்க, இது ஹதீஸ்ல கிடையாது, ஷாஃபி இமாம் அவங்க தப்பா சொல்லிட்டாங்க, ஹதீஸுக்கு மாத்தமா சொல்லிட்டாங்க, எனவே சுபுஹ் தொழுகையில் குனூத் கிடையாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஹதீஸத்தான் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்? ஹதீஸ்ல என்ன எல்லாம் வருது எல்லாத்தையும் பின்பற்றணும். ஹனஃபி மதுஹபுடைய அடிப்படையில் வித்ர்ல ஓதுவாங்க, அவங்களுக்கு ஹதீஸ் ஆதாரமா இருக்குது. நாங்க மதுஹபை பின்பற்ற மாட்டோம்னு சொல்றவங்க வித்ர்லையும் ஓதணும், சுபுஹ்லையும் ஓதணும். ரெண்டுலையும் ஓதினா தான் அவன் ஹதீஸை பின்பற்றான் என்கிறதுக்கு அவன் அருகதை உள்ளவனாக இருப்பான். அதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா சொல்லுவாங்க, என்னது? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹுல் புகாரி முஸ்லிம் போன்ற எல்லா கிதாபிலையும் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையில் ஒரு முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்த சில நபர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு எதிராக சுபுஹ் தொழுகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையில் துஆ செய்தார்கள். 1 மாத காலம். சும்ம தரக்கஹு, பின்பு அதை விட்டு விட்டார்கள்.
இதுதான் ஹதீஸ்ல வருது. ஆனா வேற ஹதீஸ்ல வேறையும் வருது, இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, சும்ம தரக்கஹு, பின்பு அதை விட்டார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. எதை விட்டார்கள்? பின்பு விட்டார்கள் தான் இல்லையா, ரசூலுல்லாஹ் விட்டாங்க. எதை விட்டாங்க? அதற்கு இமாம்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த ஒரு மிகப்பெரிய மகானாக இருந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபியை போட்டுனாங்க, கண்ணியப்படுத்துனாங்கன்னு சொன்னா, ஷாஃபி இமாம் அவங்க பகதாதுக்கு வந்தப்போ ஷாஃபி இமாம்கிட்ட சொன்னாங்களா, இமாம் அவர்களே, நாங்க நிறைய ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கிறோம், ஆனா அதுல இருந்து எப்படி சட்டங்களை எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா சொன்னார்கள், அல் ஹதீஸு மதில்லத்துன் இல்லா லில் ஃபுகஹா. ஹதீஸில் ஃபுகஹாக்களை தவிர உள்ளவர்கள் வழி தவறி விடுவார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு ஷாஃபி இமாம்கிட்ட, அவங்க பெரிய முஹத்திஸ், பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ஷாஃபி இமாம்கிட்ட சொல்றாங்க, ஹதீஸ்ல இருந்த சட்டங்களை எடுக்கிறது அப்படி எங்களுக்கு தெரியல, நீங்க அதற்கு தகுந்த ஒரு கிதாபை எங்களுக்கு எழுதி தாருங்கள். அப்பதான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹுடைய அடிப்படை கல்வியாக இருக்கக்கூடிய அந்த உசூலுல் ஃபிக்ஹில ரிசாலா என்று சொல்லக்கூடிய கிதாபை எழுதினாங்க. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் முஸனி இமாம் சொல்றாங்க, நான் 50 ஆண்டு காலமாக இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிசாலாவை படித்துக் கொண்டே இருக்கிறேன். 500 தடவை படித்தேன். 500 தடவை முதல் தடவை படிப்பேன். ரெண்டாவது வாட்டி படிக்கும்போ முதல் வாட்டி விளங்காததெல்லாம் ரெண்டாவது தடவை விளங்கும். மூணாவது தடவை படிப்பேன், ரெண்டாவது வாட்டி விளங்காததெல்லாம் மூணாவது தடவை விளங்கும். அப்படி 500 தடவை நான் ரிசாலாவை படித்ததாக சொல்றது யாரு? இமாம் முஸனி. யார் அந்த முஸனி ரலியல்லாஹு அன்ஹு? ஷாஃபி இமாம் சொல்றாங்க, இப்லீஸ் நேரடியாக வந்து என் மாணவன் முஸனியிட்ட விவாதம் நடத்தினால் இப்லீஸே தோற்று போவான். அவ்வளவு பெரிய திறமசாலியினுடைய மாணவர் என்பதாக இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, அந்த முஸனி இமாமே இமாம் ஷாஃபியை பின்பற்றி தான் வாழ்ந்தாங்க. அப்போ சும்ம தரக்கஹு, பின்பு அந்த அதை விட்டார்கள். அதை விட்டாங்கன்னு சொன்ன எதை விட்டார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த காஃபிர்களுக்கு எதிராக செய்த துஆ இருக்கிறது, அதை மட்டும்தான் விட்டாங்க. அதை மட்டும்தான் விட்டாங்க. ஃபஅம்மா ஃபிஸ் சுப்ஹி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅம்மா ஃபிஸ் சுப்ஹி, சுபுஹ் தொழுகையில் உள்ள குனூத், ஃபலம் யஸல் யக்னுத், கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையுடைய குனூத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எதுவரை ஓதுனாங்க? ஹத்தா ஃபாரக்கத் துன்யா, இந்த உலகத்தில் இருந்து மௌத்தாகுது வரை சுபுஹ் தொழுகையுடைய குனூத்தை ஓதிக்கொண்டிருந்தாங்க என்பதாக சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. நபவி இமாம் சொல்றாங்க, இந்த ஹதீஸை ஏராளமான இமாம்கள், ஏராளமான ஹாஃபிதுகள், ஹாஃபிதுன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்களே நம்ம ஹாஃபிஸாக்கள், அவங்கன்னு நினைக்க கூடாது, அவங்களும் ஹாஃபிஸாக்கள் தான். ஹதீஸ் கலையில் ஹாஃபிஸ் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சது 1 லட்சம் ஹதீஸாவது தெரிஞ்சிருக்கணும். ஹுஜ்ஜத்துல்லாஹுல் பாலிகா என்ற கிதாபிலே ஷாஹ் வலியுல்லாஹ் தஹ்லவி சொல்றாங்க, அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டாரு, இமாம் அவர்களே, 1 லட்சம் ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆய்வு செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. முடியாதுன்னு சொன்னாங்க. 2 லட்சம் ஹதீஸ் படிச்சா முடியுமா? அப்பவும் முடியாதுன்னு சொன்னாங்க. 3 லட்சம் ஹதீஸ் படிச்சா முடியுமா? அப்பவும் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாம் எப்பவே டக் அவுட் ஆயிருப்போம். 4 லட்சம் ஹதீஸ் படிச்சிருந்தா, மனப்பாடம் இருந்தால் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது ஒரு வழியா பரவாயில்லை அப்படித்தான் சொன்னாங்களே தவிர 4 லட்சம் ஹதீஸ் அறிந்தாலும் அவர் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆய்வு செய்ய தகுதி உள்ளவர் அல்ல என்பதாக சொன்னார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே
நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில் மௌத் வரை குனூத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக உலகத்தில் உள்ள ஏராளமான முஹத்திஸுகள் அந்த ஹதீஸை அறிவிக்கவும் செய்தார்கள். அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்பதை சொல்லவும் செய்தார்கள். அப்ப சில ஹதீஸ்கள் சில ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையிலையும் குனூத் ஓதவில்லை, ஒரு தொழுகையிலும் குனூத்தே ஓதல்லைன்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே என்ற ஒரு கேள்விக்கு நபவியாம் சொல்றாங்க, அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். காரணம், அந்த ஹதீஸிலே ஒருவர் வருகிறார், இப்னு ஜாபிரு ஸஹ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வாரா. யார் வாரா? இப்னு ஜாபிரு ஸஹ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு ராவி வருகிறார். லிஅன்னஹு ஷதீதுல் லுஃப், பலகீனம், கடுமையான பலகீனம் உடையவர் என்பதாக இமாம் நபவி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையில் குனூத் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது எந்த ஒரு இடத்துலையும் ஒரிஜினல் இருந்தால் டூப்ளிகேட்டும் இருக்குமா இல்லையா? சஹீஹான ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்தா இல்லை அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள். உம்மு சலமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அவங்ககிட்ட இருந்து 4 பேர் வழியா வருது. உம்மு சலமா அவங்ககிட்ட இருந்து நாஃபி அறிவிக்கிறாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். நாஃபிட்ட இருந்து அவங்க மகன் அப்துல்லாஹ் இப்னு நாஃபி அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு நாஃபிட்ட இருந்து அம்பஸா அறிவிக்கிறாங்க. அம்பஸாவிட்ட இருந்து முஹம்மது இப்னு யஅலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த 4 பேரையும் சொல்லிவிட்டு உம்மு சலமாவிட்ட இருந்து அறிவித்த நாஃபியை தவிர உள்ள பாக்கி 3 ராவிகளும் லுஅஃபா, பலகீனமானவர்கள் என்பதாக இமாம் தாரகுத்னி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதாக இமாம் நபவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மஜ்மூஇலே சொல்றாங்க. ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம நல்லா விளங்கணும். ஒரு ஆளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையில் குனூத் ஓதுனாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி ஓதலேன்னு சொல்றாங்க. அவங்க நம்ம என்ன விளங்கணும்? இந்த ஓதலேன்னு சொன்ன சஹாபி ஒன்னுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதை பார்த்திருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஹதீஸை மறந்திருப்பாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், மஹலரத்துல் காதிரியா 150வது ஆண்டு விழா. இப்போ இதுவரை காயல் பட்டணத்துக்கு அல்லது மஹலராவுக்கு வராத எத்தனையோ நபர்களும் இருந்திருப்பாங்க, வந்தவங்களும் இருப்பாங்க. ஊரில் போய் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க வேறொரு ஆள்கிட்ட. மஹலராவுக்கு நான் போனேன், ஒரு ஆள் சொல்கிறாரு அங்கே ஒரு மிகப்பெரிய குப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இருக்குதா இல்லையா? என்ன சார் இருக்குதா இல்லையா? நம்ம திக்ர் நடத்துகிறோம், இருக்குது. ஒரு ஆள் சொல்கிறாரு அப்படி ஒரு குப்பாய் மஹலரால கிடையாதுன்னு சொல்கிறாரு. இப்போ கிடையாதுன்னு சொன்ன ஆளை நம்ம பார்த்தா விடுவோமா? என்னடா சொல்கிறாரு? குப்பா இல்லையா? 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல்லாஹில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பக்தாதுடைய கட்டடக்கலையின் அடிப்படையில் மஹலராவில் குப்பா எழுப்புனாங்க. அதனை இல்லைன்னு சொல்றியா? இப்ப ஒரே விஷயத்தில் 2 பேர் பேசுறாங்க. ஒருவர் குப்பா உண்டு என்று சொல்கிறார், ஒருவர் இல்லை என்று சொல்கிறார். இல்லைன்னு சொன்னவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் அதை பார்க்கவில்லை, அல்லது வந்தாரு, வந்த இடத்துல மஹலராவுடைய பயானுக்குன்னு வந்தாரு, வந்து அந்த வழியா அப்படி போயிட்டு இருக்கும்போது ஊர்ல இருந்து போன் வந்து திரும்ப ஊருக்கே போயிட்டாரு. அவர் பார்க்கவில்லை என்று நான் சொல்லுவோமே தவிர அது இல்லை என்று சொல்ல மாட்டோம். ஆனா பார்த்தவர் என்னது? அந்த பார்த்த விபரம் அவருக்கு இருக்கிறதுனால பார்த்தேன்னு சொல்றாரா இல்லையா? அதைத்தான் நம்ம எடுப்போம். இதுதான் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையிலே மௌத் வரை குனூத்தை ஓதினாங்க என்று சொல்லக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஓதுனாங்கன்னு சொல்றாங்க. காரணம் ரசூலுல்லாஹ் ஓதுனதை பார்த்தாங்க. எனவே அவர்கள்ட்ட ஜியாதத்து இல்மின், அதை இல்லை என்று சொல்லக்கூடிய சஹாபிகளை விட அதிகமான விபரம் அவங்ககிட்ட இருக்குது. அதைத்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குனூத்தை ஓதணும்னு சொன்னவங்க நம்ம ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அவங்க மட்டுமா சொன்னாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு,
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபிகள் எல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையில் மௌத் வரை குனூத்தை ஓதுனாங்க என்று தான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஏன் ஏற்படுத்துறான்னா, ஒரு ஆளை பார்த்தா இவன் இன்ன பார்ட்டி நமக்கு தெரியணுமா இல்லையா? அதனால தான் என்ன செய்யறது, கையை இப்படி கட்டுறது. அத்தஹியாத் தொடக்கத்தில் மட்டும் அடையாளம் தெரிஞ்சா பத்தாது, கடைசி வரை அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டே இருக்கு. அதனால தான் என்ன செய்யறாங்க, அத்தஹியாத் இருந்து என்ன செய்யறாங்க, விரல் அசைக்கிறாங்க. இந்த விரல் அசைப்பதுடைய அந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அசைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதற்கு தகுந்த எந்த ஆதாரமும் கிடையாது. சஹீஹ் முஸ்லிம், அபூதாவுது போன்ற எத்தனையோ ஹதீஸுடைய கிதாபில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஷார பிஸ்ஸப்பாபா, தன்னுடைய சுண்டு விரலை கொண்டு இஷாரா செய்தார்கள். இப்ப இஷாரா, இது இஷாரா தானே அழைப்பது. ஒரு ஆளை அழைப்பதுன்னு சொல்றதும் ஒரு ஆளை இஷாராங்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்ப இஷாரா தான் செய்தார்கள். அது சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதிலே வருகிறது. என்ன வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஷார பிஸ்ஸப்பாபத்தி லா யுஹர்ரிகுஹா, லா யுஹர்ரிகுஹா, அந்த சப்பாபத்தை கண்மணி நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைக்கவில்லை, செய்கை மட்டும் தான் செய்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை வழங்க வேண்டும். அந்த ஹதீஸ் பைஹக்கி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதுல வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல அசைச்சாங்கன்னு வருது. அப்ப என்ன அர்த்தம், இந்த இஷாராவத்தை அசைச்சாங்கன்னு சொன்னாங்க. அதை இமாம் பைஹக்கி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவித்துட்டு அவங்களே சொல்றாங்க, அந்த அசைத்தார்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் அசைச்சிட்டே இருந்தாங்க என்ற அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம், வேறு ஹதீஸ்கள் வந்ததா இல்லையா, இஷாரா செஞ்சாங்க, செய்கை செய்தார்கள், அந்த அர்த்தம் தான் இந்த ஹதீஸிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இமாமுனா பைஹக்கி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறான். யார் அந்த பைஹக்கி இமாம்? இமாமுல் ஹரமைனி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் ஹரமைனி ரலி ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒவ்வொரு இமாம்களை பற்றிய நூற்றுக்கணக்கான பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரண ஆட்கள் கிடையாது. இமாமுல் ஹரமைனி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒவ்வொரு ஷாஃபிஈ மதுஹபுக்காரனுக்கும் ஷாஃபிஈ இமாமுக்கு இவன் கடமை செய்ய வேண்டும், நன்றி செய்ய வேண்டும். ஷாஃபிஈ இமாம்கிட்ட இருந்து இவன் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறான், இவன் அவர்களுக்கு நன்றி செய்ய வேண்டும். யாரு? ஒவ்வொரு ஷாஃபிஈயும் இல்லல் பைஹக்கிய, பைஹக்கியை தவிர. ஃபஇன்ன லஹு அல ஷாஃபிஈ மின்னத்தன், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இமாம் பைஹக்கி அவர்கள் ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார்கள். காரணம், ஷாஃபிஈ இமாமுடைய மதுஹபில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை தொகுத்து கிதாப் எழுதியிருக்கிறாங்க. சுனனுல் குபரா என்று சொல்லக்கூடிய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா வழங்கணும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதுஹபை பின்பற்றியவர்கள் யார் என்பதையும் பார்க்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஷாஃபி மதுஹப் இருந்தது. சரி, அப்படி சொல்லுவாங்க, மதுஹபுடைய இமாம்களுடைய காலகட்டத்தில் மதுஹபு கிடையாது, அவங்க போனதற்கு அப்புறம் யாரோ உருவாக்குனாங்க. அது சுத்த பொய். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய இமாம்கள் இருந்தார்கள். ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றின இமாம்களுடைய வரலாறை நிறைய இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க. இமாம் தாஜுத்தீன் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் போன்ற ஏராளமான இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நாம் வாழக்கூடியது 15வது நூற்றாண்டு, ஹிஜ்ராவுடைய 15வது நூற்றாண்டு. இமாம் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தது 8வது நூற்றாண்டு. அந்த 8வது நூற்றாண்டு வரை உள்ள ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய இமாம்களுடைய வரலாறுகளை ஒரு கிதாபில் தொகுத்திருக்கிறாங்க. எல்லாரும் வரலாறு தொகுக்க முடியாது. ஒரு காயல் பட்டணத்தில் பெரிய ஆலிம்னு சொன்னால் ஒரு 5-6 பேருடைய ஆலிம்கள் பேர் தான் சொல்ல முடியும். அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஷாஃபி மதுஹபாக இருந்தாலும் எல்லாருடைய வரலாறை தொகுக்க முடியாது. இமாம் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தபக்காத்து ஷாஃபிஈயத்துல் குபராவிலே ஷாஃபிஈ இமாமுடைய காலம் முதல் ஹிஜ்ரா 725 வரை உள்ள 1415 இமாம்களுடைய வரலாறை தொகுத்திருக்கிறாங்க.
ஒவ்வொரு ஆளும் சாதாரண ஆள் கிடையாது. இமாம் அபு முஹம்மதுல் ஜுவைனி, இமாமுல் ஹரமைனி, இமாமுன் நபவி, இமாம் கஸ்ஸாலி, அபு இஸ்ஹாக் ஷீராசி, இப்படி மிக உலக புகழ் பெற்ற 1415 இமாம்களுடைய வரலாறுகளை தன்னுடைய தபகாத்து ஷாஃபிஈத்துல் குப்ராவை தொகுத்திருக்கிறாங்க. அதுல யாரெல்லாம் வராங்க? ஜுனைதுல் பக்தாதி வராங்க. சஹீஹுல் புகாரி இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு 50வது லிஸ்ட்ல வராங்க. 50வது நம்பராக ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய இமாம்கள்ல இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு 50வது ஆளா வராங்க. இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் வராங்க. எதுவரைதான்? 725 வரைதான். அதற்கு பிறகு மீண்டும் 800 ஆண்டுகள் இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஜக்கரியில் அன்சாரி, சதகத்துல்லாஹுல் காஹிரி, நம்ம அவங்க பேரும் சொல்லணுமா இல்லையா? காரணம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த, அந்த அடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. மக்காவுக்கு ஹரம் ஷரீஃபில் போன நேரத்தில் ஷாஃபிஈ மதுஹபுடைய ஒரு கிதாபு ஹரமிலே ஒரு இமாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு வாசகம் விளங்காம இருந்தது. எவ்வளவோ வாசி கல்லு மல்லு இதன் ஜாசதகத்துல்லாஹி நல்லா பார்த்தாங்க, விளக்கம் கிடைக்கல. அப்பதான் சதகத்துல்லாஹ் அப்பா வந்தாங்க. அவங்க லுஹர் தொழுகைக்கு போயிருந்த நேரத்தில் சின்ன ஒரு திருத்தம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஆசிரியர் மீண்டும் வந்து பாடத்தை நடத்துகிறார். கரெக்டாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வாசகம் அமைகிறது. அப்ப சொன்னாங்க, லஹாதா சதகத்துல்லாஹ், இது எங்களுக்கு அல்லாஹ் அர்ப்பணித்த அருள்கொடை என்பதாக ஹரம் ஷரீஃபுடைய இமாம்களால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டிலே ஊரிலே வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து மறைந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ 725 வரையுள்ள சரித்திரங்களை மட்டும்தான் இமாம் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு எழுதி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு லட்சக்கணக்கான இமாம்கள், உலக புகழ் பெற்ற முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்கள், ஃபுகஹாக்கள், சூஃபியாக்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், லட்சக்கணக்கானவர்கள் ஷாஃபிஈ மதுஹபுடைய அந்த கருத்தை, அந்த வழியை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம், நம்ம ஷாஃபிஈ மதுஹபுடைய அடிப்படையில் நடத்தக்கூடிய தொழுகையில் நம்ம பிஸ்மியை சத்தம் போட்டு ஓதுவோம். அப்படிதானே? பிஸ்மியை ஜஹுர், அல் ஜஹுரு பில் பஸ்மலா, பிஸ்மியை சத்தமாக ஓதுவோம். இது சில பேர் குறை சொல்லுவாங்க, இது ஹதீஸில் கிடையாது. இது பார்த்தா தானே தெரியும், பார்த்தா தானே தெரியும், கிடையாதுன்னு சொன்னால் எப்படி தெரியும்? ஆனால் இமாம் நபவி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாவை சப்தமாக ஓத வேண்டும் என்ற தலைப்பிலே எத்தனையோ இமாம்கள் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். யார் அறிவிக்கிறாங்க? சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க, நான் தொழ வைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சப்தமாக ஓதுனாங்களோ நானும் அதை சப்தமாக ஓதுவேன், எதையெல்லாம் சப்தம் இல்லாமல் ஓதினார்களோ நானும் அதை சப்தம் இல்லாமல் ஓதுவேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் அதான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வருகிறது. அப்ப இதுல இருந்து பிஸ்மில்லா ஜஹர்னு வழங்கிச்சுதா? வழங்கிச்சுதா? சப்தமா பிஸ்மில்லா வழங்கிச்சுதா? அவங்க என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் சத்தமா ஓத, நான் சத்தமா ஓதுவேன், மெதுவா ஓதுனா மெதுவா ஓதுவேன். இதை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாவை சப்தமாகத்தான் ஓதினார்கள். முஸன்னஃப் அப்துர் ரஸாக், இமாம் பைஹகி போன்ற ஏராளமான ஹதீஸுடைய கிதாபுகள்ல இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஷாஃபிஈ மதுஹபுடைய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மதுஹபாக தொகுத்த எல்லா சட்டங்களும் ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்டங்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் அமைஞ்சது. இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா வழங்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாது. உலகத்தில் 7 அதிசயம் தானங்க உண்டு, இது ஒரு 8வது அதிசயம். ஏற்கனவே எவ்வளவு சம்பவங்களை சொன்னோம். அதற்கு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறோம். என்ன சொல்லுவாங்கன்னா, இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் ஷாஃபி இமாமிட்ட இருந்து ஹதீஸ் அறிவிக்கவில்லை. ஷாஃபி இமாமிட்ட இருந்து என்ன செய்யல? ஹதீஸ் அறிவிக்கல. அதனால ஷாஃபி இமாம் ஹதீஸ் தெரியாது. ஏங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் குர்ஆன் கோர்வை செய்யப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்?
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு குர்ஆன் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? கோர்வை செய்யப்பட்டது இப்போ தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு கோர்வை செய்த பொழுது ஷாஃபி இமாம் வஃபாத் ஆகின்ற பொழுது, ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தன்னுடைய 54வது வயசில் வஃபாத் ஆகுறாங்க. 54வது வயசில் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப காலம் வாழாமல் அதுக்கு முன்னாடியே வஃபாத் 54 வஃபாத் ஆகிட்டாங்க. அதாவது நடுநிலைமையான வயசில் அவங்க அந்த அளவுக்கு என்ன செய்யல, புதுமை அடையலை. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகின்ற பொழுது இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு 10 வயசு. எத்தனை வயசு தான்? 10 வயசு. அவங்க வாழ்ந்தது எங்க? புகாராவில் வாழ்ந்தாங்க. புகாரா எங்கே இருக்குது? மிஸ்ர் எங்கே இருக்குது? வேறு வேறு நாடுகள், வேறு வேறு நாடுகள். அந்த 10வது வயசிலே இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஊரில் வாழ்ந்த இமாம் கிட்ட இருந்து ஹதீஸ் படிச்சாங்களே தவிர அந்த 10வது வயசு அவங்க வெளியூருக்கு போகவில்லை. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகின்ற பொழுது புகாரி இமாமுக்கு 10 வயசு. எனவே ஷாஃபி இமாம்கிட்ட இருந்து ஹதீஸை அவங்கள பார்த்து அவங்ககிட்ட இருந்து ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இமாம் புகாரி ரலியல்லாஹு அவங்களுக்கு அமையவில்லை என்று தானே அர்த்தமே தவிர ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் தெரியாதவங்க என்பதனால கிடையாது என்று இமாம்கள் அதற்கும் கிதாப் எழுதியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி நாம் தொழக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஷாஃபிஈ மதுஹபுடைய அடிப்படையில் வேறு சில பேர் இந்த சுஜூதுக்கு போகும்போது வித்தியாசமாக போவாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு கையை வைப்பாங்க. அது ஹதீஸுக்கு மாத்தம். முதல்ல முட்டு தான் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் கையை வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நெத்தியை வைக்கணும். இது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சட்டம் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித்தாராங்க. சரி, தொழுகையெல்லாம் முடிஞ்சு சில பேருக்கு தொழுகையிலே அல்லாஹ் வஹியை கொடுப்பான் போல தெரியுது. டேய், நீ தொழுதுட்டு நிற்காத, எந்திரிச்சு ஓடிரு, நீ என்னட்ட கேட்டுத்தான் நான் உன் தொழுகையை கபூலாக்கணும்னு கிடையாது. உன்ன தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சுடா, தொழுது முடிஞ்சு ஓடிருன்னு சில ஆட்களுக்கு வஹி அறிவிக்கிறது மாதிரி தொழுது முடிந்த உடனே சில ஆள் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் கண்மணி நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக, அவர்களுடைய செயல்களின் மூலமாக நாம் அறிவதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்து சஹாபிகளை நோக்கி இப்படி திரும்பி உட்காருவாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, இதா ஸல்லைனா கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுதால் அவர்களுடைய வலப்புறத்தில் இருக்க ஆசைப்படுவோம். ஏன் ஆசைப்படுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்து எங்களை நோக்கி அமருவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை படுவது எவ்வளவு பெரிய விஷயம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டதே, ஒவ்வொரு ஆளும் எனக்கு 3 விஷயம் பிடிக்கும், 3 விஷயம் விருப்பம் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? நபியே, எனக்கு விருப்பமான 3 விஷயம், அன்னலரு இலைக் வல் ஜுலூசு பைன யதைக் வயம்ஃபாகு மாலி அலைக். நபியே, இந்த பிரபஞ்சத்திலே எனக்கு பிரியமான 3 விஷயம், அன்னலரு இலைக், உங்களை பார்த்து கொண்டே இருப்பது, உங்களை பார்த்துட்டே. அதனால தானே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஜுலைஹா பீவியுடைய அந்த பெண்கள் யூசுப் நபியை பார்த்தப்ப கையை அறுத்தாங்களே, அந்த பெண்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்திருந்தால் லஅஸர்ன தக்தீஅல் குலூபி அலல் ஐதி, தங்கள் கைகளை அல்ல இதயத்தையே அறுத்திருப்பார்கள். அதனால் தான் நபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, நபியே, உங்களை பார்த்து கொண்டிருப்பது எனக்கு பிரியமானது. இரண்டாவது, வல் ஜுலூசு பைன யதைக், உங்களுடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருப்பது, அதைவிட உலகத்திலே சிறந்த இடம் எங்கே இருக்குது? நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை விட உலகத்தில் சிறந்த இடம் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. மூன்றாவது சொன்னாங்க, இன்ஃபாகு மாலி அலைக், என் சொத்துக்களை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்வேன், அதுதான் எனக்கு பிரியமானதுன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அடிப்படையில் தான் சஹாபிகள் சொன்னாங்க, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதால் எங்களை பார்த்து அமருவார்கள், அதனால நாங்க வலப்பக்கம் போய் உட்காருவோம். அப்புறம் தொழுது முடி எந்திரிச்சு ஓடாங்களா?
சஹாபிகள் ஓடினாங்களா? துஆ செய்யாம இருந்தாங்களா? கூட்டு துஆ செய்யாம இருந்தாங்களா? கூட்டு துஆ தான் செய்தார்கள். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே வருகிறது, கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபுஹ் தொழுகை முடிந்த நேரத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம, நம்முடைய முக்கிய பேச்சாளர் அப்துல் ஹமீத் ஹஜ்ரத் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய மாநாட்டு சிறப்புரையாளர் மிஸ்பாஹுல் ஹுதாவுடைய முதல்வர் இஸ்மாயில் ஹஜ்ரத்தும் சபைக்கு வந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான் தொடர்ந்து நடைபெறும். முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாஇனா வ ஃபீ யமனினா வ ஷாமினா. யா அல்லாஹ், முத்து சாஇ என்று சொல்ல அளவுகளிலும் நீ எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய யமன் நாட்டில் பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய ஷாம் நாட்டில் பரக்கத் செய்வாயாக என்பதாக சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சில பேர் கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே கூட்டா துஆ செஞ்சாங்க, சஹாபிகள் ஆமீன் சொன்னாங்கன்னு வருதா? ஓஹோ, இதெல்லாம் தெரியாது. பாக்கி ஏதோ எடக்கு முடக்கானதெல்லாம் கேட்க தெரியும். எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபிகளையும் பற்றி விளங்காதவங்க தான் இப்படி பேசுவாங்க. காரணம், நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், நிறைய ஹதீஸுடைய கிதாபுகள்ல வருகிறது, இதா தஅவுது ஃபஅம்மினு, நான் துஆ செய்தால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மதுஹபுடைய 4 இமாம்களும் அவர்கள் தொகுத்த சட்டங்கள் அது கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிற்கு உட்பட்டுதான். அதே போல இமாமுன ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபில் உள்ள சட்டங்கள் அது இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் அடிப்படையில் அமைந்தது என்பது உலக வரலாற்றில் மிகப்பெரிய இமாம்களால் நிரூபிக்கப்பட்ட விஷயம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை உண்மையாக விளங்கி அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், பொய்யை பொய்யென்று விளங்கி அதை தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து, அந்த சாலிஹீன்கள் நல்லடியார்களோடு நாளை மறுமையிலும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த சபையிலே ஒன்று கூட்டியதை போன்று நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.